திருவிருந்து இது நன்மையா தீமையா? யார் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது? ஒருவேளை எடுக்கக்கூடாது என்பவர்கள் எடுத்து விட்டால் என்ன நடக்கும்? வெள்ளை சட்டை அணிந்தால்தான் திருவிருந்தா? இன்றைக்கு அநேக சபைகளிலே வெள்ளையாடை அணிபவர்கள் மாத்திரம் திருவிருந்துல பங்கு பெற வேண்டும் என்று சொல்லுவது அது சரியா? வேதத்தில் அப்படி சொல்லி இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில திருவிருந்து என்ற காரியத்தினால நான் பெங்களூரில் இருக்கும் பொழுது எனக்கு நடந்த பின்மாற்றத்தை இதோ இந்த செய்தியின் வாயிலாக ஒவ்வொரு சபைகளுக்கும், சபையில் உள்ள போதகர்களுக்கும் இந்த காணொளி வாயிலாக நான் பதிவிடுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு கட்டாயமாய் திருவிருந்து குறித்த ஒரு ஐயத்தை, ஒரு சந்தேகங்களை தெளிவுபடுத்தும். என்னோட இந்த காணொலியை இணைந்து கொள்ளுங்க. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் சன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். திருவிருந்தை குறித்து நமக்குள்ள அநேக சந்தேகங்கள் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தேகம் எழும்பினது. என்ன அந்த சந்தேகம் தெரியுமா? நான் பெங்களூர்ல வசித்து கொண்டிருக்கும் பொழுது நான் போய் கொண்டிருந்த சபை ஒரு கன்னட சபை. அந்த சபைக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த திருவிருந்து நாள் ஒரு நாள் வந்தது. அப்போ அந்த திருவிருந்துல அந்த ஊழியர் அனௌன்ஸ் பண்ணாரு, திருவிருந்துக்கு பங்கு பெறுகிறவர்கள் அனைவரும் கட்டாயமாக வெள்ளை சட்டையையும் வெள்ளை பேண்டையும் இல்ல வெள்ளை சாரியையும், ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட், ஒயிட் சாரி, பெண்கள் இவர்கள் அணிந்து கொண்டுதான் இந்த திருவிருந்துல பங்கு பெறணும் என்று அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார். அடுத்த நாள் சபைக்கு போனோம். ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனையில எனக்கு ஒயிட் ஷர்ட் இருந்தது, ஒயிட் பேண்ட் இருக்குல்ல, சரி பேண்ட் இல்ல ஷர்ட் மட்டும் அணிந்து திருவிருந்து ஆராதனைக்கு போயாச்சு. ஞாயிறு ஆராதனை அங்க பாடல்லாம் முடிஞ்சது. இப்போ அந்த ஊழியர் அனௌன்ஸ் செய்யறாரு. அனௌன்ஸ் பண்ணி யாரெல்லாம் ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் அணிலையோ எழுந்து நில்லுங்கன்னு சொல்றாரு. இப்ப நான் ஒயிட் ஷர்ட் மட்டும்தான் அணிந்திருந்த, ஒயிட் பேண்ட் அணியில. உடனே நான் எழுந்து நின்றேன். அவர் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் முன்னாடி வந்து நில்லுங்க யாரெல்லாம் அணிலையோன்னு சொல்லி. அங்க வயசானவங்களும் இருந்தாங்க, திருமணமானவங்களும் இருந்தாங்க, வயது பிள்ளைகளும் இருந்தாங்க. எல்லாரும் முன்னாடி வந்து அந்த மேடை அருகே வந்து நின்னோடனே எல்லாரும் அந்த ஜனங்களை பார்த்து நில்லுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் திரும்பி நிக்க வச்சாரு. நிக்க வச்சோடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தேவனுடைய பந்தியிலே சேர தகுதி இல்லாதவர்களுடைய முகங்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். எங்களுக்கு பெரிய ஷாக் ஆயிருச்சு. என்னடா ஒரு ஒயிட் பேண்ட் அணியில, சிலர் ஒயிட் ஷர்ட் அணியில, அந்த துணி வெள்ளை ஆடை அணியாததற்கா சபையிலே எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டு நிறுத்தி தேவனுடைய பந்தியிலே சேர தகுதி இல்லாதவர்கள் இவர்கள் என்று யார் சொல்றா? ஒரு ஊழியன் சொன்னாரு. இன்றைக்கும் நிறைய சபைகளில ஒருவேளை இந்த அனுபவம் இருக்கலாம். வெள்ளை ஆடை அணியாதவர்களுக்கு திருவிருந்து இல்லை, திருவிருந்துல வெள்ளை ஆடைத்தான் கட்டாயமாய் அணிந்து வர வேண்டும் என்று ஒருவேளை உங்கள் சபைகளில ஒருவேளை இப்படிப்பட்ட அறிக்கைகள் இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய போதகர்கள் சொல்லலாம். ஒருவேளை விசுவாசியாக ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். எனக்கு ஆவிக்குரிய ரட்சிப்பு அடைவதற்கு முன்பதாக சர்ச்சுக்கு போகிறதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன். இவர்கள் சொன்ன ஒரு காரியம் எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கினது, பின்மாற்றத்தை உண்டாக்கிச்சு. ஒருவேளை உங்களுக்குள்ளும் இந்த ஒரு காரியம் இருந்தால் இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். இது கட்டாயமாய் உங்களுக்கும் இந்த வெள்ளையாடைத்தான் அணிந்து வந்து திருவிருந்துல பங்கு பெற வேண்டும் என்று சொல்லுகிற சபையின் மூப்பர்களுக்கும் ஊழியர்களுக்குமான காணொளியா இன்று இந்த காணொளி இருக்க போகுது. அந்த ஊழியர் பேசின அந்த வார்த்தை என்னால கேட்க முடியல, அதை ஒத்துக்கொள்ள முடியல. அநேகர் மத்தியில சபைக்கு செல்வது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட, ஆனால் அந்த தேவ ஊழியன் எங்களை பாவி என்று தீர்த்து ஒரு ஆடை அணியவில்லை என்பதற்காக நிற்க வைத்து விட்டார். சரி, இன்றைக்கும் ஒருவேளை உங்களுடைய சபைகளில் இப்படிப்பட்ட காரியம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருந்தால் இதோ ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கிறோம். திருவிருந்து என்றால் என்ன அப்படின்னா, தேவன் இயேசு கிறிஸ்து
தெளிவாக 1 கொரிந்தியர் 11:23 தொடர்ந்து வாசித்தீர்களானால் 34 வசனம் வரைக்கும் திருவிருந்து என்றால் என்ன என்பதை தெளிவாக பவுலின் மூலமாக நமக்கு விளக்கி இருக்கிறார். பவுல் கொருந்து பட்டணத்தாருக்கு எழுதும் பொழுது இந்த திருவிருந்து என்றால் என்ன, அதில் யார் பங்கு பெற வேண்டும், யார் பங்கு பெறக்கூடாது என்று எழுதியிருக்கிறார். அவர் அந்த கடிதத்தில் எழுதும் பொழுது தேவன் இந்த திருவிருந்தை நமக்காக, இந்த பரிசுத்தமான பந்தியை நமக்காக கொடுத்து இருக்கிறார். அவருடைய அப்பம் அவருடைய சரீரம், திராட்சை ரசம் அவருடைய ரத்தம். இது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் அவருடைய வருகை பரியந்தமும் அவருடைய மரணத்தை நினைவு கூற கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு 27வது வசனத்திலிருந்து யாரெல்லாம் இதிலே பங்கு பெற கூடாது என்று சொல்லுகிறார். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, யாரெல்லாம் திருவிருந்துல பங்கு பெறக்கூடாது. அந்த திருவிருந்துல பங்கு பெற தகுதி இல்லாதவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது இதை தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்க. அவன் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனானே கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமல்லவனாய் இருப்பான். ஏன்? எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பான பண்ண கடவன். ஏனெனில் எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நினைத்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பல வியாதி உள்ளவர்களாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படும். நாம் நியாய தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 23-34 வசனங்களிலே யார் திருவிருந்து எடுக்கலாம், எடுக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது என்பவர்கள் எதனால எடுக்கக்கூடாது என்று சொல்லியும் எழுதப்பட்டிருக்கிறது. உன் சகோதரனிடத்துல உனக்கு ஒரு குற்றம் உண்டானால் அவனிடத்துல ஒப்புரவாகி விட்டு வந்து காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகிற தேவன், அதே சமயத்துல திருவிருந்துல மற்றவனை நீ மன்னித்து விட்டு நீ திருவிருந்துல பங்கு கொள் என்றால், ஏனென்றால் இது கர்த்தருடைய சரீரமும் கர்த்தர் நமக்காக சிந்தின இரத்தமும். ஒருவேளை நீ பசியா இருப்பதினால் இந்த திருவிருந்து உனக்கு போஜனம் என்று எண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ இங்க எங்கேயுமே திருவிருந்தை குறித்ததான காரியத்துல உன் உள்ளான பாவமும் நீ மற்றவர்களுக்கு செய்கிற பாவமும் மன்னிப்பையும் குறித்து மாத்திரமே பேசுகிறதே அல்லாமல் நீ அணிந்திருக்கிற ஆடையை குறித்தோ உன்னுடைய கேப்பை குறித்தோ உன்னுடைய ஷர்ட்டை குறித்தோ பேண்டை குறித்தோ எழுதவில்லை என்று உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த ஊழியர்கள் தான் அவர்களுக்குன்னு ஒரு கோட்பாடை ஏற்படுத்துறாங்க, சபைகள் ஒரு கோட்பாட்டை ஏற்படுத்தி இருக்குது என் சகோதரனே. அதனால நீ பின்மாற்றம் அடையாதே. வெள்ளை ஆடை அணியாவிட்டால் எந்த தவறும் இல்லை. திருவிருந்து எடுக்க வெள்ளையான இருதயம் இருந்தால் போதும். இதோ இன்றைக்கும் சில இடங்களிலே தவறான போதகர்களின் தவறான வழிநடத்துதல் தான் சில நேரங்களிலே அநேகர் பின்மாற்றம் அடைய காரணம். அந்த பின்மாற்றத்துல மிக குறிப்பிட்ட காரியம், இந்த திருவிருந்து என்ற காரியத்துல பின்மாற்றம் அநேகர் அடைய காரணம் இந்த போதகர்களுடைய தவறான வழி நடத்துதல். நான் பின்மாற்றம் அடைந்தேன். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நான் திருவிருந்து எடுக்கவே இல்லை. அந்த போதகன் செய்த அந்த ஒரு அவமானத்தை, அந்த அவமானத்தினால என்னால அந்த திருவிருந்துல பங்கு பெறவே விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. அதை நான் வெறுத்தேன் திருவிருந்த. இன்றைக்கு தேவன் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த திருவிருந்தை குறித்து உங்களோட இந்த மாதத்தின் முதல் வாரத்துல எல்லா சபைகளிலும் உலகமெங்கிலும் திருவிருந்து ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த நாளிலே இந்த காணொளியை பதிவிட காரணம் என்ன தெரியுமா? இதோ இந்த திருவிருந்தை குறித்த ஐயங்கள், வெள்ளையாடை அணிந்தால்தான் திருவிருந்து, வெள்ளையாடை அணியாதவர்களுக்கு திருவிருந்து கிடையாது, கர்த்தருடைய பந்தி கிடையாது என்று சொல்லுகிறவர்களுக்கு எச்சரிக்கையை நான் கொடுக்கிறேன். தவறான உபதேசத்தை செய்து தேவனுடைய மந்தையை பின்மாற்றம் அடைய செய்யாதிருங்கள். இதை ஒரு அன்பு வேண்டுகோளாக நான் கேட்கிறேன். அண்ட் விசுவாசிகளுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். உங்கள் திருவிருந்திலே பங்கு பெறுகிறவர்கள் குற்றமில்லாதவர்களும் உங்களுடைய சகோதரர்களுடைய ஒப்புரவானவர்களும் மற்றவர்களை மன்னித்தவர்களும் மன்னிப்பை கேட்டவர்களும்
தேவனுடைய சமூகத்துல உண்மையுமாய் இருப்பவர்கள் திருவிருந்துல பங்கு பெறுங்கள். திருவிருந்துல பங்கு பெற உன்னுடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருந்தால் போதுமே அல்லாமல் உன்னுடைய வெளிப்புற தோற்றம் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய குறை இல்லை. தேவன் அந்த திருவிருந்தின் மூலமாக அவருடைய சரீரத்தையும் அப்பத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆசிர்வதிப்பார். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திருவிருந்தை குறித்து வேறு கேள்விகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். அந்த கேள்விகளுக்கு கட்டாயம் பதில் உங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாட்ஸ்அப் எண்ணிலே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் குறைந்தது ஒரு 5 நபர்களோடு இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட திருவிருந்தினால ஒரு கவலையோ ஒரு பின்மாற்றமோ தவறான வழிநடத்துதலை செய்து கொண்டிருக்கிற சபைகளில் இருக்கிற போதகர்கள் மனம் திரும்பும் வரைக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த காணொளி கட்டாயமாய் உங்களை ஆசிர்வதித்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. God bless you. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் சான். God bless you.